ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க தான் ஹோம் டூர் போடுங்கன்னு யூடியூப்லேயும் கேட்டாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க. என்னால் போட முடியவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக ஹோம் டூர் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது மறுநாள் வீடு காலி பண்ணுறேன், மொதல் நாள் எடுத்திருக்கேன். என்னென்னா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஜென்மச்சனி நடந்தது அதனாலயா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லது எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்குமே மனசு ஒரு இதாகவே இருந்துச்சு. வீடு மாறி இருந்தால் ஒரு வேளை நல்லது நடக்குமோ, நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு கூட ஒரு பாசிட்டிவாக எதுவுமே தோணலை. இந்த வீட்டை எவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். எவ்வளோ பூஜை எல்லாம் பண்ணி பாசிட்டிவாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கும் வச்சுருந்தேன். அவ்வளோ பூஜைகள் என்ன போய் தான் ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜென்மச்சனி எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் நல்ல காலம் பிறந்துட்டு நல்லதெல்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே குட் நியூஸ் தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வாங்க வீடை பார்க்கலாம். இது செடினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகாதேவரை கும்பிட்றேன். அப்புறம் இயற்கை பிடிக்காமல் இருக்குமா? இயற்கை எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உயிருக்கு ஈக்குவலாக நினைப்பேன். செடி மரங்கள் வளர்க்குறத அது என் கூட க்ளோஸாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் மரம் செடி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. இதுதான் ஹால். வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்திருக்காங்க, அதனால் சின்னதாக தெரியுது. நான் எடுத்திருந்தேன்னா நல்லா வீடியோ எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்திருப்பேன். வீடியோ எடுக்க தெரியாத காரணத்தினால் ஹால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஹால் பெருசு தான். இது நானே செஞ்சது. இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் நான் சூப்பராக செய்வேன் ஓரளவுக்கு. இதுவும் நான் செஞ்சது தான். இது ஸ்டிக்கர். அப்புறம் இது எங்கள் அப்பாவும் நானும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி ஃப்ரேம் பண்ணது பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மணி பிளான்ட் லீஃப், அந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப் தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரிஜினல் செடி தான். அந்த ஜன்னலில் தொங்கிட்டுருக்குது மணி பிளான்ட் தான். அதுக்கப்புறம் ராசு என் பர்த்டே கிஃப்டாக கொடுத்தது, நானும் அவளும் இருக்கிற மாதிரி. இதுவும் கிஃப்டாக ஃபோட்டோ தான். அப்புறம் கண்ணாடி, இதுவும் ஸ்டிக்கர் தான். வீட்டை எவ்வளோ அழகாக நான் எந்த இடம் இருந்தாலும் சரி, சின்ன குடிசையாக இருந்தாலும் சரி, நான் இருக்கிற இடத்த ரொம்ப அழகாக வைக்கணும்னு நினப்பேன். அழகாக வச்சுக்குவேன். இந்த வீட்டில் பூஜை ரூம் கிடையாது. அதனால் ஹால்லேயே ஒரு செட்டப்பாக பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க ஹாலில் பூஜை ரூம் வைக்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படிலாம் எதுவுமே தனியாக தான் வைக்கணும், சுத்தம் இல்லாமல் இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அப்படி இல்லை. நம்ம ஒரு ரூமில் குடிசையில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல தாராளமாக சாமியை வச்சு கும்பிடலாம். அதுக்காக நம்ம தனியாக ஒரு ரூம் எடுத்து கட்டிகிட்டு இருக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். இருக்கிற இடத்துல தெய்வத்தை வச்சு வணங்கினா தெய்வம் தாராளமாக நம்மளுக்கு அருள் தரும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த ரூம் கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதனால் பூட்டினேன். ஆனால் ஃபைனலி அதையும் காமிச்சிருப்பேன் கடைசியாக. அந்த யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் அந்த ரூமில் போட்டிருந்தேன். அப்புறம் இது மணி பிளான்ட், ஒரிஜினல் மணி பிளான்ட்டு. அப்புறம் இதுதான் சாமி செட்டப்பு. சித்திரை அது என்ன வருஷப்பருப்புக்கு சாமி கும்பிட்டோம் இல்லையா, அன்றைக்கி தான் வீடியோ எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்து 10 நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில். இதுதான் ஹால், பார்த்துக்கோங்க. இந்த சோஃபாவை பார்த்துக்கிட்டிங்களா? அந்த சோஃபா வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த பிஞ்சிக்கிட்டு சைட்லலாம் முடிஞ்சளவு பத்திரமா வச்சுருந்தேன். ஆனால் பிஞ்சிட்டு இது ஒரு பெட்ரூம். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. வாங்க இதையும் பார்க்கலாம். இதையுமே சரியாக காமிக்கல வீடியோவில். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ எடுத்திருக்கு. வீடியோகிராஃபர் சரியில்லை. இது என்னோடய தம்பி கிஃப்ட் பண்ணது. இன்ஸ்டாகிராமில் கிடச்ச தம்பி தான், ரொம்ப க்ளோஸ், கூட பிறந்த தம்பி மாதிரி. அப்புறம் அவ்வளோதான். இது கபோர்டு, ட்ரெஸ் இருக்கிறது. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். வீடு மாறிட்டு நான் அந்த கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ சாரீஸ் இருக்குது, எவ்வளோ சொடி இருக்குது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக தனித்தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் இது அவ்வளோதான் பெட்ரூமு. அடுத்து கிச்சன் பார்க்கலாம். ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கல வீடியோவில். அவசரமாக செஞ்சிட்டு இருந்தோம். வேலை எடுத்து வைக்கணும் இல்லையா பொருள், அதனால் அவசரமாக எடுத்தாச்சு. இதுதான் கிச்சன். இங்கே ஒன்று ஸ்டார் மாதிரி, சூரியன் மாதிரி தொங்குது பார்த்தீங்களா? ஸ்டார் இல்லை, சூரியன். அதையும் நான் தான் செஞ்சேன். பேப்பர்னால் செஞ்சேன், நியூஸ் பேப்பர்னால். இந்த 3 இதில் செடி வச்சுருந்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் டப்பாஸ் வைக்கிற மாதிரி மாற்றிட்டேன். இது கிச்சன். இந்த கபோர்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? இது உள்ளே இப்படி இருக்கிறனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பாத்திரம் எடுக்க வைக்க கஷ்டமாக இருக்குது, தூசி ஆகுது. அப்புறம் கழுவி உடனே வைக்க முடியாது, ஒரு நீட்டாக வைக்க முடியலை. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. மாடுலர் கிச்சன்னா எல்லாம் ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஓப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம இப்போ வந்திருக்கிற வீட்டில் ஓப்பனாக தான் இருக்குது. அடுத்த ஹோம் டூரில் நீங்கள் பாருங்கள். இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் இருக்கிற வரைக்கும் ஒப்பேற்றினேன். ஃப்ரிட்ஜ் ரொம்ப குப்பையாக கிடந்துச்சு.
நான் எல்லா கடை வேலையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறதுனால என்னால் முடிஞ்ச அளவு தான் க்ளீனாக வச்சுக்க முடியுது. அப்புறம் வந்து கீழே வந்து காமிக்க சொன்னேன். இது வந்து தண்ணி பந்து கடைக்கு போயிருந்தேன். சின்ன வயசில் வாங்கி இதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன். அது நல்லா வளர்ந்து வந்துச்சு. இது வந்து வாட்டர் பியூரிஃபை எல்ஜியில் வாங்கினது. 2 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வரேன்னு சொன்னாங்க. ஒரு சர்வீஸோடு முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு சர்வீஸ் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் தான். அப்புறம் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க. சர்வீஸ் கால் பண்ணாலும் சரி, இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணி மாட்டுறதுக்கு கால் பண்ணாலும் சரி, எடுக்கவே மாட்டுறாங்க. எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதையும். அப்புறம் இது வந்து பூஜை ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த டீஃபாய்க்கு அடியிலே பத்தி சூடம் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு உட்காந்து எடுத்து பூஜை பண்ணுறதுக்காக. நிறைய பேர் வந்து நின்றுட்டே பூஜை பண்ணுவாங்க. எனக்கு வந்து உட்காந்து அமைதியாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக பூஜை பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அவசரமாக போகிற மாதிரி இருந்தால் பூஜை பண்ண மாட்டேன். சாமி மட்டும் கும்பிட்டு போயிடுவேன். நான் உட்காந்து பொறுமையாக பூஜை பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். ஸோ நான் உட்காந்து தான் பண்ணுவேன். நிறைய பேர் நின்றுட்டு பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நின்றுட்டு பண்ணுவீங்களா, உட்காந்துட்டு பூஜை பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் வீடு எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதை விட அழகாக வீடியோ எடுத்தால் வீடியோ பார்க்க நீட்டாக அழகாக தெரியும். பட் ஆனால் கேமராமேன் சரியில்லை, வீடியோகிராஃபர். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உளுந்து எடுக்கிறத வீடியோகிராஃபர் இவர் எடுத்ததை போட்டால் கூட வீடியோ நல்லா இருந்திருக்கும் போல். இது ஒரு இன்டோர் பிளான் தான். அப்புறம் வீட்டுக்குள்ளே நிறைய செடிஸ் வச்சுருக்கேன். ஒரிஜினல் செடி தான், அது எல்லாமே ஒரிஜினல் பிளான் தான். செடி வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப 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 கஷ்டம். ஒரு செடி வாடினா கூட நான் உட்காந்து அழுவேன் அதை பார்த்து. அந்தளவுக்கு செடி வளர்க்குறதுனால ஒரு வெளியூருக்கு எங்கேயும் ஒரு 1 டே தங்குற மாதிரி, இப்போ ப்ரைடல் மேக்கப்போ இல்லை எங்கேயாவது 1 டே போகிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யார் தண்ணி ஊற்றுவான்னு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போகிறேன், தண்ணி ஊற்றிடுங்கன்னு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்திரம் பாதி கழுவி வச்சுருக்கு, பாதி கழுவாமல் கிடக்கு. அப்புறம் இந்த கபோர்டு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இது இன்னும் டீட்டெயிலாக கிட்ட போய் வீடியோ எடுத்துருந்தா பார்க்க நீட்டாக இருந்திருக்கும். ஓகே, இதில் தான் கிச்சன். இதில் வந்து ஜாமாஸ் எல்லாமே வச்சுருப்பேன். பருப்பு, அது இது, ஜீரகம், கடுகு எல்லாமே. வீடியோ எடுத்ததே ஒரு கிளாப்ஸ் மாதிரி எடுத்து அதை எடிட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறது அப்புறம் எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான். எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே நான் தான். 2 வருஷமாக யூடியூப்காக கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம் யூடியூப்பில். எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பப்பாளி செடி வந்து நான் வச்சது தான். இப்போ வளர்ந்து காய்ச்சி பழம்லாம் கொடுத்துச்சு. அந்த பப்பாளி செடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா செடிக்கிட்டையுமே வந்து நான் பேசுவேன். ஈவினிங் டைம் அந்த வாசப்படியில் உட்காந்து செடியெல்லாம் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டே பேசுவேன். யாரெல்லாம் அப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. என்னை பார்க்குறவங்க லூசுன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன. அப்புறம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து செடியை பார்த்துட்டு உட்காரும்போது ஆஹா எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு காஃபியை கையில் வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செடி காற்றுக்கு அந்த செடியெல்லாம் அசையும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அது பறந்து போய் மன அமைதி கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செடி இருந்தால் ஒரு ஈவினிங் டைம் காற்றடிக்கும் போது டீயோட பக்கத்தில் செடி பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டே இருங்களேன். உங்கள் மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் பறந்து போயிடும். இது வாங்க இன்னொரு பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் குப்பையாக தான் கிடக்கும். நான் மற்ற நாள் கூட நீட்டாக வச்சுருப்பேன். வீடு காலி பண்ணி போகிறோம், அப்புறம் எதுக்கு நீட்டாக வச்சுட்டு பொருளெல்லாம் எடுக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு நீட்டாக கொஞ்சம் கசான்னு தான் கிடக்கு. இந்த தொட்டி வந்து எனக்கு டவுனில் ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சிது. பெரிய தொட்டி வெறும் 90 ரூபாய்க்கு கிடச்சிது. இது சாதாரணமாக 200 ரூபா 250 ரூபா கொடுத்துலாம் நான் வாங்கியிருக்கேன். 90 ரூபாய்க்கு கிடச்சதும் 2 தொட்டி வாங்கி வந்து வச்சுருக்கேன். இன்னுமே அது சும்மா தான் இருக்குது. செடி இனிமேல் தான் வாங்கி வைக்கணும். அப்புறம் வாங்க வெளியில் போகலாம். போர்ட்டிக்கல் இதுதான். போர்ட்டிக்கோ ஃபஸ்ட்லேருந்தே காமிச்சிருப்பேன். இப்போ மாடிக்கு போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து நான் இருக்கிற ஏரியா. இப்போ தான் டெவலப்பிங் ஏரியா. இது வந்து இப்போ தான் வீடுகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இதில் ஒரு டூ மச்சான விஷயம் என்னென்னா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ரேட்டு ரொம்ப அதிகம். இங்கே இடம் வந்து ஏன் அதிகம், எதனால் அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை. நான் பிறந்து வளர்ந்த ஊரே இது தான். இது ரோடுக்கு இந்த சைடு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வெறும் காடு, முள் மரம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து ஃப்ளாட் போட்டு வீடு எல்லாமே வந்திருக்கு. இதுக்கு அடுத்து புது வீட்டையும் ஹோம் டூர் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்படியே வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you.